Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. அவதாரணி வந்து அவங்க குரல் வந்து வித்தியாசமான குரல். ஒரு பாடகிக்கும் ஒரு டேலண்ட்டு ஒரு வித்தியாசமான குரல் இருக்கும். ஆனால் பவதாரணி வந்து தனியே தெரியும். பவதாரணி மேலே அளவுக்கு அதிகமான பிரியம், பெண் பிள்ளை இல்லை, அந்த மாதிரி ஒரு அளப்பரிய அன்பை கொட்டி வளர்த்தாரு. மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டு வெளியில் காட்டிக்காமல் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட நடிக்கிறது. அது எவ்வளோ பெரிய சோகம். அதை வந்து இளையராஜா குடும்பமே வந்து சந்திச்சிருக்கு. குறிப்பாக இளையராஜா வீட்டு நிர்வாகம் பற்றி என்ன வாங்கணும், எது பண்ணணும் ஒன்றுமே தெரியாது. முழுக்க 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 இசை 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 இசைக்காகவே வாழ்ந்தவர். ஆனால் குடும்பத்தில் தன்னுடைய ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு குழந்தையை பார்க்க முடியல அப்படிங்கிற சோகம், மனைவி இழப்பு, தன்னுடைய இறுதி நாட்கள் தெரியாமல் தான் சாக போகிறோங்கிறது தெரியாமல் அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு பாடுவாங்க. இளையராஜா வீட்டில் நடந்தது அந்த நிகழ்ச்சி. ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏதோ ஒரு பிள்ளை குட்டியை பார்த்து இது பண்ணி ஒரு பேர பிள்ளைங்க அது மூலயமா வந்து இது பண்ணால் கூட ஒரு சமாதானம் இருக்குது. இது எல்லாமே ஒரு இறக பிடிந்து எரிகிற மாதிரியான ஒரு வலிய வேதனையை வந்து இளையராஜாவோட மனசு பட்டுட்டு இருக்கும். டேலண்ட் மியூசிக் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னா இப்போ டேலண்ட் இல்லாமல் இளையராஜாவோட இளையராஜா ரத்தம் ஓடுதுல. என்னென்னமோ ஆதன் சினிமா அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்றைக்கு ஒரு கருப்பு தினம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சமீபத்தில் தமிழ் சினிமாவில் நம்மளுக்கு தெரிஞ்ச பிரபலங்கள் ஒவ்வொருத்தராக மறைவு வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கு நம்மளோட பவதாரணி அவர்கள் இல்லை. அவங்களோட குரலுக்கு நிறைய ரசிகர்கள் நம்மளையும் சேர்த்து நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்கோம். அவங்க நம்ம கூட இல்லை அப்படின்ற வருத்தமான செய்தி தான். அவங்கள பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக அமலன் சார் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. பவதாரணி அவர்கள் எங்களுக்கு நிறைய இடங்கள்ல அவங்களோட பாடகியாக தெரியும், இசையமைப்பாளராக தெரியும். உங்களுக்கு வந்து அவங்களோட நட்பு ரொம்ப நாட்களாகவே தொடர்ந்து நீங்கள் அவங்கள பின்பற்றிட்டு இருந்தீங்க. யார் இந்த பவதாரணி? அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, என்ன மாதிரியான டேலண்ட்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான குணாசியங்கள் இருக்குது? இல்லை, இளையராஜாவோட ரத்தம் இல்லை, டோட்டலாக அந்த குடும்பத்துக்கே, கார்த்திக்கு, யுவன் எல்லாத்துக்குமே அந்த இசை ஞானம் அதிகம். பவதாரணி வந்து அவங்க குரல் வந்து வித்தியாசமான குரல். ஒரு பாடகிக்கும் ஒரு டேலண்ட்டு ஒரு வித்தியாசமான குரல் இருக்கும். ஆனால் பவதாரணி வந்து தனியே தெரியும். மற்ற பாடகிகள் கூட இதை யார் பாடினது, சுசீலாவா ஜானகியா, இப்படி ஒரு இது இருக்கும். ஆனால் பவதாரணி பாட்டு மட்டும் இது பவதாரணி குரல்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு குரல் வளம் உடையது. பொதுவாக வந்து இந்த பிள்ளைகளோட வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது இளையராஜா. ஓடிக்கிட்டே இருந்தது. காலையில் 7 மணிக்கு ஸ்டுடியோவில் இருப்பார், அப்புறம் இரவாயிடும். அந்த பிஸியான நேரத்தில் வந்து பிள்ளைகளோட செலவிட்ட நேரம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் ரொம்ப பாசம் வச்சுருந்தார். குறிப்பாக பவதாரணி மேலே அளவுக்கு அதிகமான பிரியம். பெண் பிள்ளை இல்லை, பொதுவாக பெற்றவங்களுக்கு தகப்பனுக்கு வந்து பெண் பிள்ளைக்கு மேலே அதிகமாக பாசம் இருக்கும், ஆண் பிள்ளைக்கு அம்மா மேலே பாசம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அளப்பரிய அன்பை கொட்டி வளர்த்தாரு. அவங்க குடும்பத்தில் டைனிங் டேபிளில் கூட பேச்சு எல்லாம் ஒன்றா சாப்பிட்றப்போ பார்த்தீங்கன்னாக்கா இசை தொடர்பான விஷயங்களாக இருக்கும். தொட்டுக்க வந்து இசையாக தான் இருக்கும். இப்படி அந்த குடும்பத்தில் வளர்ந்ததுனால இசை மீது ஒரு நாட்டம் இருக்கும், பாடணுங்கிற ஒரு நாட்டம் இருந்தது. அப்படி தான் வந்து ராசையா படத்தில் அறிமுகமாகறாங்க. மஸ்தானா, காதல் வானிலை இந்த பாட்டெலாம் பாடுறாங்க. அது பிறகு கொஞ்சம் கேப்புக்கு பிறகு பாடின பாட்டு தான் தேசிய விருதை வாங்கி கொடுத்துச்சு. அது இடைவெளி ஒன்று இருந்தது. ஆமாம், மயில் போல பொண்ணு குயில் போல், அதான் தேசிய விருது வாங்கி. அந்த பாட்டு ரெக்கார்டிங்கு அப்போ கூட இது பவதாரணி பகிர்ந்துக்கிட்டது. அப்படி நிறைய டேக்கு, இவ்வளோ வேணாம் அவ்வளோ வேணாம், அந்த ஒரு அளவு இருக்கும்ல, ஒரு மாத்திரைங்கிற அளவு இருக்கும்ல, அவ்வளோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிளெயினாக பாடு, ரொம்ப வேணாம் கொஞ்சம் அப்படி இப்படி சொல்லி அந்த பாட்டை பவதாரணிட்டேருந்து வாங்கியிருக்காரு. ஆனால் தேசிய விருதுலாம் பெரும்லாம் ரெக்கார்டிங் இப்போ தெரியாது. ஆனால் அது அந்த 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 வாய்ஸில் கிறங்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த மயில் போல பொண்ணு உள்ள பாட்டு. அதுக்கப்புறம் அழகி படத்தில் ஒளியிலே தெரிவது தேவதையா அந்த பாட்டு, இது மாதிரி நிறைய அவங்க பாடின பாட்டு எல்லாமே வந்து
காற்றில் கலந்த ஒரு காலத்தை கடந்து நிற்கும் ஒரு பாடலாக இருந்தது. கண்டிப்பாக. இப்போ அவங்க உயிரும் வந்து காற்றில் கலந்தது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய சோகம், மிகப்பெரிய இழப்பு. என்னென்னா சோகத்திலே பெரிய சோகம் புத்திர சோகம். அது வந்து கண் முன்னாடியே பவதாரணியுடைய கடைசி நொடி தெரிந்து இளையராஜா வந்து அதெல்லாம் காட்டிக்காமல் பவதாரணிக்கிட்ட கார்த்திக் தெரியும், இவனுக்கு தெரியும், அவங்க உறவுகள் சில பேர்த்துக்கு தெரியும். நடிகை இந்த லாசினின்ட்டு ஒருத்தவங்க டிவி ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பவதாரணிக்கு மட்டும் தெரியாது. அவங்களுக்கு சொல்லலை. டாக்டர் வந்து கடைசி காலகட்டம்னு சொல்லிட்டாங்க முன்னாடி. அப்போ வந்து டாக்டர் சொல்கிறப்ப இவங்களுக்கு கடைசியாக தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 4வது கட்ட ஸ்டேஜ், 4வது ஸ்டேஜில் தான் தெரிஞ்சிருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆபத்தான கட்டம் தான். இருந்தாலும் முறையான சிகிச்சை கொடுத்தா பொழைச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. ஆனால் அப்படி இல்லை. கீமோ என்ன பண்ணாலும் முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் மருத்துவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் இவங்க செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன்லாம் அப்படி போயிருக்காங்க. கடைசி அவங்க வாசுகி பாஸ்கரன் இருக்காங்களே, காஸ்டியூம் டிசைனர், அவங்க கூட ஒரு டாக்டரை ரெஃபர் பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் முடியாத பட்சத்தில் கடைசி காலகட்டத்தில் தான் வந்து இலங்கை கொண்டு போனது போன மாதம். அது வந்து கணவர் வந்து அவர் கூட வாழலை, சபரீஷன் அப்படி இப்படிலாம் சொல்லி ஒரு தகவல் இருக்குல்ல. ஆனால் அவரும் போயிருக்கார். அவரும் போய் சேர்த்துருக்காரு. அவர் யாருன்னா பவதாரனுடைய கணவர் சபரீசன் யாருனாக்கா பிளிமாலையான ஒரு பத்திரிக்கை வந்துக்கிட்டு இருந்தது. எம்ஜி வல்லபன்னா பாடலாசிரியர் எம்ஜி வல்லபன் ஆசிரியர் இருந்தார். அந்த பத்திரிக்கையோட ஓனருடைய பையன்தான் சபரீசன். 2 பேரும் விரும்பி தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பெற்றோர் சமூகத்தோட நடந்தது. ஆனால் அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியமோ இந்த பேரோ இல்லாமல் அதுவே பெரிய ஒரு மன அழுத்தத்தை வந்து கொடுத்தது. பவதாரணி நல்லா பாடுவாங்க, வெளியில் பார்த்தா சிரிச்ச முகமாக இருப்பாங்க, ஒரு கருங்குயில் தான் சொல்லணும். ஆனாலும் அவங்க மனசுக்குள்ளே இருந்த சோகத்தை வெளியில் யார்ட்டையுமே காட்டிக்க மாட்டாங்க. பொதுவாக இளையராஜாவே அப்படி தான். என்ன சோகமாக இருந்தாலும் அவங்க இளையராஜாவுடைய மனைவி ஜீவா இறந்தப்ப 2011 நினைக்கிறேன், 2011 இறந்தப்ப வந்தவங்களை வந்து அவர் கைப்பிடிச்சி இது பண்ணி வரவேற்றார் தவிர ஒரு சொட்டு கண்ணீர் கூட உள்ளது. இறுக்கமான ஒரு மனநிலையில் மட்டும்தான் இருந்தார். அப்படி இந்த விஷயமும் இளையராஜாவுக்கு தெரிஞ்சு அதை வெளியில் காட்டிக்கல, மகள்கிட்ட காட்டிக்கல. அது எவ்வளோ பெரிய கொடுமை. இந்த கடைசி நொடி இந்த பூ உதிரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சும் மனசுக்குள்ளே ஒரு பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டு வெளியில் காட்டிக்காமல் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட நடிக்கிறது சமம். அது எவ்வளோ பெரிய சோகம். அதை வந்து இளையராஜா குடும்பமே வந்து சந்திச்சிருக்கு. குறிப்பாக இளையராஜா. இளையராஜா வந்து தொடர்ச்சியான அந்த சில சோகத்தை 2011 மனைவி இறந்தோடனே அப்போ வந்து அவர் பக்கத்தில் இல்லை. அப்போது 2011 அவர் ஆந்திராவோ எங்கேயோ போயிருக்காரு ஒரு நிகழ்ச்சிக்காக. அப்போ தான் இவங்களுக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டு இருந்துட்டாங்க. அப்புறமா தான் வந்தார். பெரிய ஒரு பேக் போனாக இருந்தாங்க ஜீவா இளையராஜாவுக்கு. அவர் பெரிய ஒரு, ஏன்னா காலையில் ரெக்கார்டிங் போகிறவர் அதுக்கான சாப்பாடு மற்ற விஷயங்கள் எல்லாமே இது பண்ணி கொடுக்கணும். வீட்டு நிர்வாகம் எதுவுமே வந்து இளையராஜாவுக்கு தெரியாது. உண்மை தான். வீட்டு நிர்வாகம் பற்றி என்ன வாங்கணும், எது பண்ணணும் ஒன்றுமே தெரியாது. முழுக்க 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 இசை 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 இசைக்காகவே வாழ்ந்தவர். ஆனால் குடும்பத்தில் தன்னுடைய ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு குழந்தையை பார்க்க முடியல அப்படிங்கிற சோகம், மனைவி இழப்பு, அது தொடர்ந்து வந்து மகளோட இழப்புன்னு தான் தாங்கிக்க முடியாத ஒரு பெரிய சோகம் தான். பவதாரணி அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியம், குறிப்பாக யாரோட செல்லம்னு எடுத்துக்கலாம் சார்? ஏன்னா இல்லை கார்த்திக் ராஜா இருக்காரு, யுவன் இருக்காரு, ஆண்டி இளையராஜா அவர்களும் இருக்காங்க. யாரோட அதிகமான? இளையராஜாவுடைய செல்லம் தான். அதுக்கப்புறம் யுவனும் பவதாரணி ரொம்ப இதாக இருப்பாங்க. ஏன்னா மூத்த பையன் கார்த்திக் ராஜா. அவங்க அம்மாவுக்கெல்லாம் வந்து யுவன் மேலே தான் வந்து கடைசி பிள்ளை இல்லை, அதனால் செல்லப்பிள்ளையாக இருந்தார். அப்போ வந்து 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தது வந்து யுவனும் பாபாவும் தான். ஓகே. இளையராஜா வந்து அதிக நேரம் பிள்ளைகளோட ஸ்பெண்ட் பண்ணாட்டா கூட இவங்கெல்லாம் ஒன்றா இருந்திருக்காங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னாக்கா மியூசிக் பற்றி பேசுகிறது, டைனிங் டேபிளில் கூட ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வந்த கதை, ரெக்கார்டிங் நடந்த கதை, பாடல் பிறந்த இப்படி தான். அதான் இது தொட்டுக்கிறதுக்கு பதிலாக வந்து இசை தான் இருக்கும் அப்போ கூட.
அந்த இசை குடும்பம் இசை நிறையா இவனும் சரி, இவனும் பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. சின்ன வயசுலேயே இவரும் மியூசிக் பண்ணிட்டார். இவரு கார்த்திக் ராஜாவும் சின்ன வயசுலேயே மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டேலண்ட் காட்டாங்க. ஆனால் செல்லன்னு கேட்டிங்களா, செல்லன் இவனும் பவதாரணியும் ரொம்ப டீப்பாக இருப்பாங்க. ஓகே. இவர் அப்பயே வந்து ரெக்கார்டிங் போயிடுவார் அப்பாவோட, கார்த்திக் ராஜா. ஆமாம். அதனால் இவங்க தான் ஃப்ரெண்டு மாதிரி இருந்தாங்க. தம்பி அந்த பவதாரணியும் தான் ரொம்ப ஃப்ரெண்டாக. ஒரு பின்புலம், இவ்வளோ பெரிய பின்புலம் இருக்குது அப்படின்றத பவதாரணி அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது காட்டியிருக்காங்களா சார்? எனக்கு இல்லை ரொம்ப சிம்பிளுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து கார்த்திக் ராஜாவாக இருக்கட்டும், யுவனாக இருக்கட்டும், யாருமே அந்த பெரிய இசை மேதையோட மகள் அப்படின்னு யாருமே காட்டிக்கிட்டு அந்த தலைகணத்தோடு இருந்தது கிடையாது. அந்த கர்வமும் எதுவுமே இல்லை. பொதுவாக இளையராஜா வந்து தலைகணம் பிடித்தவர் அப்படி இப்படின்னு ஒரு விமர்சனம்லாம் இருக்குல்ல, அப்படிலாம் கிடையாது. அவரும் சிம்பிளான ஆள் தான். அவருக்கு இருந்த திறமைக்கு இதுக்குள்ள என்ன வேற ஒரு ஆளாக இருந்தால் ஆடிடுவாங்க. அதெல்லாம் அவர்கிட்ட பேட்டி கேட்குறப்ப மட்டும் இது பதில் சொல்லுவார் தவிர, மற்றபடி எங்கேயுமே வந்து அவர் நான் தான் அப்படிங்கிற இதை வந்து வித்தை கர்வம் எல்லாத்துக்கும் இருக்கும். அது காட்டிக்கிட்டதில் அதே மாதிரி பவதாரணி. நம்ம எனக்கு வந்து பவதாரன்கிட்ட பிடிச்ச பாட்டுனா காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயன்னு ஒரு பாட்டு. ஒரு நாள் ஒரு கனவுன்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர். காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயோ, அந்த பாட்டு இன்னமும் அவங்க மனசை பிசையும். அடிக்கடி நான் அந்த பாட்டை கேட்பேன். அவங்க பாடின எல்லா பாட்டையும் பாருங்க. மயில் போல பொண்ணு ஒன்று, அதுதான் நிறைய பேர். ஒளியிலே தெரிந்தது, காதல் வானிலை, ஒவ்வொரு பாட்டும் கற்கண்டா இனிக்கும். அவங்களோட நேர்காணலை எடுக்கும் பொழுதும் சரி, அவங்க நேரில் பழகிறதும் சரி, பேசும் பொழுதும் சரி, எவ்வளோ ஹம்பிளாக இருப்பாங்க சார்? அதான் அவங்க பேசுகிறது பார்த்தீங்கன்னா சன்னமாக இருக்கும். ஓகே. அது பேசுகிற அந்த குரல் கூட இனிமையாக இருக்கும். பேச்சில் அந்த டோன் கூட இனிமையாக இருக்கும். பெருசாக அலட்டலோ பிதற்றலோ இதெல்லாம் இருக்காது. ஆங்கிலம் நல்லா சரளமாக வரும். பெரும்பாலும் ஆங்கிலம் கலந்து பேசுவாங்க. இளையராஜாட்டையோ நீ கார்த்திக்கிட்டே பேசுகிறப்ப இங்கிலீஷ் அதிகமாக பார்க்க முடியாது. ஆங்கிலம் பவதாரன்ட்ட அந்த ஆங்கில கலவை அதிகமாக இருக்கும் பேச்சு. ஓகே. தேசிய விருது வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கனவு இல்லை வந்து லட்சியம் அப்படின்றது ஏதாவது விஷயங்கள் வெளிப்படுத்தியிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பெரிய சாதனை ஆளானா இருந்தாலும், எவ்வளோ பெரிய நீங்கள் டேலண்டாக இருந்தாலும், இல்லற வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சி இல்லைன்னா அந்த வாழ்வே ஒரு நரகமாக இருக்கும். ஒரு குழந்தை இல்லை, இத்தனை வருடங்களாக கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைங்கிறது எவ்வளோ பெரிய பெருஞ்சோகம். அது வந்து அவங்க அப்பாவுக்கும் இருக்கும்ல. அந்த அந்த சோகத்தை கூட அவங்க வெளிக்காட்டிக்கிட்டது கிடையாது. இப்போ கொலு, இப்போ கடந்த கொலுவில் நான் நவராத்திரி டைமில் வரும்ல, அப்போ கூட அவங்க வீட்டில் வந்து பாடியிருக்காங்க. அந்த நடிகை விலாசினி அவங்க சொந்தக்காரங்க தான், உறவுக்காரங்க தான். அவங்க எல்லாம் பாடினாங்க. அந்த வீடியோ கூட இங்கே யூடியூப்பில் பார்க்கலாம். அவ்வளோ சந்தோஷமாக பாடுறாங்க. தன்னுடைய இறுதி நாட்கள் தெரியாமல், தான் சாக போகிறோங்கிறது தெரியாமல் அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு பாடுவாங்க. இளையராஜா வீட்டில் நடந்தது அந்த நிகழ்ச்சி. ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மற்றவங்க ஏதோ பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை மட்டும் பவதாரணிக்கு தெரியும். சில சில செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா பவதாரணிக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தி வந்து இல்லை, தெரியாது, யாருமே காட்டிக்கல. ஆனால் உடல் ரீதியாக அந்த பெயினை அனுபவிக்கிறப்ப அது மட்டும் தெரியும். சம்திங் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மட்டும் தெரியும். கடைசியாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப கதறி அழுதுருக்காங்க. யாருன்னா அவங்க உறவுக்காரங்க, அந்த விலாசினுடைய அப்பா வந்து போய் பார்த்தப்ப கதறி அழுதுருக்காங்க. ஆனால் அவரும் ரியாக்ட் பண்ணிக்கல, சொல்லிக்கல, இது பண்ணல. அவங்க ஏதோ இது சாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தவிர, ஆனால் என்ன பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு தெரியாது. டாக்டர் வந்து முன்ன தெளிவாக சொல்லிட்டார், இவங்க இறுதி காலகட்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அது தெரியாமே வந்து அந்த வலியை வேதனையை அனுபவித்து போய் சேர்ந்துட்டாங்க. ஆல்ரெடி இளையராஜா அவர்கள் தன்னோட மனைவியோட துக்கத்திலேருந்து இன்னமும் முழுமையாக வெளியே வரல அப்படின்னீங்க. இப்போது மகளோட துக்கமும் என்ன மனநிலையில் இருப்பார் சார்? அவர் வெளியே வரத்துக்கு இன்னும் எத்தனை நாட்கள் எடுத்து? இல்லை, அது
அதான் அது அது புத்திர சோகம், பெரும் சோகங்க. தான் உயிரோடு இருக்கும்போதே தன் கண் முன்னாடி பிள்ளைகளோட இறப்பை வந்து எந்த தகப்பனாலும் எந்த பெற்றோராலும் தாங்கிக்க முடியாது. 47 வயசுலாம் ஒரு வயசா? 47 வயசு அவங்களுக்கு. அது ஒரு சாகக்கூடிய வயதா? ஏதோ ஒரு பிள்ளை குட்டியை பார்த்து இது பண்ணி ஒரு பேர பிள்ளைங்க அது மூலயமா வந்து இது பண்ணால் கூட ஒரு 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 சமாதானம் இருக்கும். அது இல்லாமே ஒரு 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 இறக பிடிந்து எரிகிற மாதிரியான ஒரு வலிய வேதனையை வந்து இளையராஜாவோட மனசு இப்போ பட்டுட்டு இருக்கும். அது வார்த்தையால் விவரிக்க முடியாது. மனைவி இழந்தப்பே ஒரு பெரிய துயரம் வந்து மனசை அழுத்துறப்ப கண்ணீர் வராது. பெரிய துயரம் மனசு அழுத்துறப்ப பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கல் மாதிரி ஆயிரும் நெஞ்சி. அந்த மாதிரி தான் அந்த ஜீவா மரணத்தின் போது அவருடைய மனைவி மரணத்தை இருந்தார். இப்பயும் அவருக்கு தெரியும், முன்னாடியே தெரியும். தெரிஞ்சிருந்தும் வெளியிலலாம் எதையுமே காட்டிக்கல பாருங்கள். இந்த இழப்பு வந்து ரொம்ப நாள் ஆகும் மீண்டு வர்றதுக்கு. எனக்கு தெரிஞ்சு அடக்கம் வந்து அநேகமாக கூடலூர் இது அவர் தேனி பண்ணைப்புறம் இருக்குல்ல, அந்த முல்லை பெரிய டேம் இருக்குல்ல, அந்த டேமுக்கு முன்னாடி ஒரு டேம்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் வந்து அவங்க அம்மாவுக்கும் மனைவிக்கும் அவங்க ஒரு கல்லறை கட்டியிருக்காரு. அது பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் இருக்கும், தென்னை மரங்கள் இதெல்லாம் இருக்கும். அதில் ஒரு வீடு இருக்கும், கோயில் மாதிரி வச்சுருப்பார். மனைவி கல்லறையும் அவங்க அம்மா சமாதியும் வந்து கோயில் மாதிரி. நான் 2 நாள் அவர் கூட இருந்திருக்கேன். அவர் இந்த பிறந்த வீட்டுக்கெல்லாம் போய் அவர் விளையாடிய ஏரியாலாம் போய் ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி. அப்போ அந்த டைமில் அந்த 2 நாள் அவர் கூட பயணப்பட்டப்போ அவ்வளோ ஒரு இதாக குழந்தையாக இருந்தார். அப்போ தான் நான் நினச்சேன், இளையராஜா கர்வமான ஆள், திமிர் பிடிச்ச ஆள் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இவ்வளோ ஒரு இதாக இருக்கா. அப்படி சந்தோஷமாக இருந்தார் அங்கே. அப்புறம் கோயிலுக்கு, குலதெய்வம் கோயில், அந்த ஒரு அந்த சைட் பார்த்தா கேரளா, அந்த இடத்துல வந்து ஒரு கோயில், குலதெய்வ கோயில், இங்கே தான் நாங்கள்லாம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தெல்லாம் இது பண்ணி காட்டினார். அப்புறம் வந்து நான் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறப்ப அந்த விழுது, ஆழம் விழுது, இது ஐயா இதை பிடிச்சிட்டு நின்றுங்க அப்படின்னு அவர் இப்படி பார்த்தாரு. எனக்கே நீ சொல்லி சரியா, எனக்கே வந்து இது டைரக்ட் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் ஒரு தேர்ந்த புகைப்பட கலைஞனும் கூட. அந்த ஃபோட்டோலாம் கூட இருக்குன்ட்டு. அப்படி வந்து ஒரு குழந்தையாக இருந்தார் அந்த நேரத்தில். அங்கே தான் 2 பேருடைய சமாதி இருக்குது. அம்மாவுடைய சமாதியும் சின்னத்தாயோட சமாதி. என்னென்னா அவர் பேர் வந்து ராசையா. பவதாரணி பாடிய அந்த முதல் படம் தமிழில் பாடினது ராசையா. ஓகே, டைட்டில். அதனால் ஒருவேளை இங்கே சென்னைக்கு கொண்டு வந்துட்டு திரும்ப வந்து அங்கே போய் நல்லடக்கம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. என்ன திட்டத்தில் இருக்காங்கன்னு தெரியல. அது இளையராஜா குடும்பத்துக்கு தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா மனைவி அம்மா எல்லாம் அங்கே தான் வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு தனி ஏரியா அது. ஒரு கோவில் மாதிரி வச்சுருப்பாருங்க. அப்படி ஒரு சன்னமான மியூசிக் ஒலிக்குது. அப்படி இருக்குது, அந்த ரம்யமாக இருக்குது அந்த இடம். அதனால் தனது செல்ல மகளை அங்கே அடக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன முடிவில் இருக்காங்கன்னு தெரியல. அந்த அருமைப்பா அந்த சொன்னாலதா இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல குயில்களில் வந்து சீக்கிரமாக வந்து காற்றுல கலந்துடுறாங்க. இது பெரிய இழப்பு. ஆனால் பவதாரணியோட அந்த குரல் காலம் கடந்தும் இருக்கும். இளையராஜா அவர்களோட மனைவி பிரிவுக்கு பிறகு வீட்டுக்கு எல்லாருக்கும், சித்தப்பா வீட்டுக்கும் சரி மொத்த வீட்டுக்கும் செல்லப்பிள்ளையா திகழ்ந்த பவதாரணி அவர்கள் இனி அந்த வீடு வெறிச்சோடி அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமாங்க, நிச்சயமாங்க. எப்பொழுதுமே வந்து ஒரு பெண் பிள்ளை இல்லாத வீடு வந்து வீடாகவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பெண் இல்லாத வீடு வீடாகவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. என்ன தான் ஒரு வீட்டில் வந்து ஒரு 4-5 பசங்க பிறந்து ஆம்பளை பயல்க பிறந்து இருந்தால் கூட ஒரு பெண் இல்லைன்னு வச்சுங்க, அக்காவோ தங்கையோ இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த வீடாக இருக்காது. ஒரு முழு திருப்தியை வந்து கொடுக்காத ஒரு வாழ்க்கையாக தான் போகும். இப்போ இவங்களும் இல்லாத பிறகு கண்டிப்பாக அந்த வெறுமை வந்து இளையராஜா வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி அதை தாங்கிக்க போகிறாரு, எப்படி அதை கடக்க போகிறாருன்னு தெரில. பட் அவர் கிட்டத்தட்ட சாமி மாங்கள இளையராஜா, இவர் ரஜினிலாம் சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஒரு தியான நிலையில் இருக்கக்கூடியவர் தான். அந்த தியான நிலை தான் அவரை வந்து அந்த வலிய வேதனையை வந்து சரி செய்யும். ஒரு சிங்கராக மட்டும் இல்லாமல் மியூசிக் டைரக்டராகவும் அவங்க வலம் வந்திருக்காங்க.
ஸோ அந்த மாதிரி நேரங்களையும் பத்திரிகையாளர் சந்திப்பில் அப்படிதான் இருப்பாங்களா சார்? ரொம்ப ஹம்பிளா ஆமாம் வாங்க போங்கன்னு அந்த மரியாதைக்குரிய இல்லை ஹெட் வெயிட்லாம் இல்லாத ஆளுங்க. ஹெட் வெயிட்லாம் இல்லை, அதெல்லாம் நல்லா ரெஸ்பெக்டான ஆளு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேலண்ட் நல்ல டேலண்ட், மியூசிக் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னா இப்போ டேலண்ட் இல்லாமல் இளையராஜாவோட ரத்தம், இளையராஜா ரத்தம் ஓடுதில்ல. சாரி என்னென்னமோ சாரி இளையராஜாவோட ரத்தம் ஓடலை. அதனால் அந்த 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 வலிமை, அந்த அறிவு வந்து அவங்கள்ட்ட வந்து இசையை வந்து கொடுத்துருக்கு. மியூசிக் டைரக்டராகவும் இப்போ கூட 3 படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபினிஷ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. 3 படங்களுக்கு இசையமைச்சிட்டு இருந்தாங்க. ஃபினிஷ் மொத்தமாக வேலை முடிச்சான்னு தெரியல. அதுக்கடையில் தான் இந்த நோய் முற்றி ட்ரீட்மெண்ட்டுக்காக போய், அதனால் இந்த முடிச்சுட்டு போனாங்களா என்னன்னு தெரியல. அந்த கவலையெல்லாம் அழுத்திருக்கும். என்னென்ன நினச்சிருப்பாங்க, ஒரு அந்த வேதனையில் இருக்கப்போ என்னென்னமெல்லாம் நினைவு வந்திருக்கும். அப்பாவை பற்றியோ, அண்ணனை பற்றியோ, தம்பியை பற்றியோ எப்படி இருக்கும். அதுவும் ஒரு ஒரு மகளாக வந்து அம்மாவை இழந்த பிறகு அதுவும் பெரிய சோகம். அதாங்க இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுங்களேன், தெரிஞ்சிருக்கு எல்லா வலியும் வேதனையும் எல்லாமே போயிருக்கும். அது பெரிய சோகமாக இருந்தது. செப்பரேஷனுக்கு அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இப்படின்னு எதுக்கு நம்ம அதை இது பண்ணிட்டு அப்படிலாம் கிடையாது. அவர் தான் கூப்பிட்டு போயிருக்கார், அவரும் கூப்பிட்டு போனார் அப்படிங்கிற தகவல் இருக்குது. வரும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுதெல்லாம் வரும்ல, நம்ம அதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணாம். பட்டு நல்லா தான் இருந்திருக்காங்க. இந்த ஒரு சோகம் தான் அவங்கள அழுத்திட்டே இருந்திருக்கு, குழந்தை பேர் இல்லாதது. அது இளையராஜாவுக்கும் மிகப்பெரிய சோகமாக இருந்திருக்கு. இவன் குழந்தைய பார்த்துட்டாரு, கார்த்திக் குழந்தைய பார்த்துட்டாரு. தனது தாயா நினைத்த, தாயா பார்த்த, தாயா நேசித்த மகளுக்கு ஒரு மகள் வயிற்றில் ஒரு புழு பூச்சி இல்லையே அப்படிங்கிற கவலையும் இளையராஜாவை அழுத்திருந்தது. எப்படி தாங்கிக்க போகிறான்னு தெரியல. ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு. நான் நிகழ்ச்சியில் ஒன்று சந்திக்கும் முறை விடைபெறுவது நான் உங்கள் முரளி. நன்றி, வணக்கம்.